வணக்கம் மக்களே. நேத்திக்கு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு முடிஞ்சு வேலைக்கு போன உடனே அடித்த வெயிலில் எதுக்குடா மனுஷனாக பிறந்தோம் அப்படிங்கிற வெறுக்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட 100 டிகிரி வெயில் இருக்கும். மனுஷனோட உடம்பு அப்படியே தீயிற அளவுக்கு அடிச்சிச்சு. ஏன்டா வேலைக்கு வந்து நினச்சேன். அப்படியே பொழுது போணுச்சு. பொழுது சாய சாய காற்றடிச்சு மழை பெஞ்சிச்சு. என் மனசே குளிர்ந்துருச்சப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மலையில் நினைஞ்சிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். சரியான காற்று. இதுக்கு மேலே அந்த காற்றுல வண்டி ஓட்ட முடியாது நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே தஞ்சு போந்தேன். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்கக்கிட்ட ஒரு கேள்வி. இயற்கை ரொம்ப அழகானதுங்கிறாங்க. அது எவ்வளோ அழகானதுன்னு சொல்கிறீங்களா? நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா, எங்கள் ஊரில் ஒரு பழமையான அரச மரம்னு சாஞ்சிருச்சு. அரச மரத்து விநாயகர் கோயில்னால் எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மரத்துக்கு என்ன வயசுன்னு அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டேன். இது எந்த காலத்து மரம், இந்த காலத்தில் சாஞ்சு போச்சுன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 200 வருஷம் இருக்கும்பா அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லிவிட்டு அவரே மீதியாக கூட இருக்கலாம்பா, எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னார். ரொம்ப பழமையான ஆளுங்களை பார்த்து கேட்டால் தான் இந்த மரத்துக்கு என்ன வயசுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணால் எங்கள் வீடு. உங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம் சாஞ்சு போச்சு. நேற்று வந்த உடனே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அரசல் புரசலாக அந்த வேப்ப மரத்தை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வீடியோ எடுத்தால் வெட்டிடுவாங்க நம்மளை. வேப்ப மரத்துக்கு பதிலாக இந்த மரத்தோட பயன்பாடுகள் யாராலும். இந்த மரத்தில் கோழிகள்லாம் ஏறி அடைஞ்சிக்கும். இந்த மரத்துக்கு நிழலில் நாங்கள் ஆடு மாடுகள்லாம் கட்டிக்குவோம். இந்த மரம் இருந்ததால் எங்கள் வீட்டில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெயில் தெரிவிக்காது. அவ்வளவு நிழலாக இருக்கும். இந்த மரம் இப்போ இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தோடு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் இயற்கை எவ்வளோ அழகானது அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டேன். உங்கள் ஊரில் மழையா என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் மழையை விட காற்று தான் அதிகம். உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே.